ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையலறை மை கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா, சுண்டைக்காய் வச்சு எப்படி வத்த குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சிம்பிள் டிஷ், சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னா சுண்டைக்காய், பூண்டு நிறைய தோல் உரித்து பல்லு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, காஞ்சி மிளகாய் ஒரு 3 எடுத்துக்கோங்க. புளி தேவையான அளவு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, வடிகட்டி. தாளிக்கு தேவையான பொருள் கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம். இது வறுத்து அரைக்க பொடி பண்ண வெந்தயம், மிளகு. தாளிக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, சாம்பார் பொடி, மஞ்சள் தூள். இப்போ இந்த பொருள்லாம் வச்சு நம்ம எப்படி சுண்டைக்காய் வத்த குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோடனே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. காரக்குழம்புக்கு மோஸ்ட்லி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் வத்த குழம்பு அந்த டேஸ்ட்லேயே வரும். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனோன்னா கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம் இது 3த்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. 3 சேர்ந்து நல்லா பொரியட்டும். மூணு பட்டை மிளகாவை காம்பு எடுத்துகிட்டு 2 உடச்சி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. உரித்து வச்சுருக்க பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லது. பூண்டை சேர்த்து நல்லா வதக்குங்க. பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது பெரிய வெங்காயத்தை விட. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதில் பாதி வதக்க எடுத்துருக்கேன், பாதி அரைச்சி ஊற்றுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு தக்காளி நீங்கள் வதக்க எடுத்துக்கோங்க. அதை ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றுங்க. இல்லை அரைச்சிட்டேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி 2 ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. மூடி வச்சுருங்க. மூடி வச்சு வதக்கும்போது தக்காளி சீக்கிரம் வெந்து வதங்கிடும். அப்படி உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா லேசாக தண்ணி தெளித்து விட்டு கூட நீங்கள் வேக விடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்கு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச புளி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நிறைய மண் இருக்கும், அந்த தண்ணியை நான் சேர்க்குறேன். மோஸ்ட்லி இது அரிசி களைஞ்ச தண்ணியை வச்சு புளியை ஊற வச்சு நீங்கள் வத்த குழம்பு செய்யுங்க, இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க.
குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம பொடி இந்த குழம்பு மேலே தூவுறதுக்கு பொடி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் விட வேணாம், வெறும் பேன்லேயே இதை வந்து நம்ம வறுக்கணும். 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. பேன் நல்லா ஹீட் ஆனால் கடுகு ஒன்று வெடிக்கும். கடுகு நல்லா பொரிய விட்ட பிறகு அடுத்தது சேர்க்கணும். அடுத்து மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3 ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப தீய விடாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் குழம்பு கொதிக்கும் போது இப்போ நல்லா பச்சை கருவேப்பிலையை அலசிட்டு அதில் சேர்த்து அதை கொதி விடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். அந்த வறுத்ததை நான் வந்து இடிக்கிற கல்லை போட்டு இடிக்கிறேன். இது மிக்சியில் கூட பொடி பண்ணிக்கலாம், நல்லா நைஸாக பொடியாக வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வத்த குழம்பு திக்காக வேணும்னா அரிசி மாவை ஒரு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணி இதில் குழம்பு கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா குழம்பு இன்னும் கெட்டியாயிரும். இப்போ கடைசி ஸ்டெப் என்னென்னா, சுண்டக்காவை நம்ம சேர்க்க போகிறோம். வெறும் பேனில் நல்லெண்ணெயை விட்டுட்டு இதுக்கும் வறுக்கத்துக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் தண்ணியில் போட்டு அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க சுண்டக்காவை. அதை சேர்த்து வருங்க. அப்படியே டைரெக்டாக சேர்க்காதீங்க, சுண்டக்காயில் நிறைய உப்பு இருக்கும், மண்ணும் நிறையா இருக்கும். ஒரு வாட்டி அலசிட்டு அதை பிழிஞ்சு வச்சிங்கன்னா உப்போட அளவும் கம்மியாகும், மண்ணும் ரிமூவ் ஆயிரும். இப்போ அதை நல்லெண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுண்டக்காய் சேர்க்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டக்காவை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சுண்டக்காய் சேர்த்ததும் ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. எந்த குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு, எந்த குழம்பு, மீன் குழம்பு செஞ்சால் கூட மேலே கடைசியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக வரும். நீங்கள் செய்கிற குழம்புங்களே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கிடைக்கும். சுவையான வத்த குழம்பு, சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நீங்கள் செய்கிற காரக்குழம்புலேயே சுண்டக்காய் வறுத்து கூட நம்ம சேர்த்து விடலாம். ஆனால் பூண்டு நிறைய சேர்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சுட சுட சாதத்தோடு சுட சுட வத்த குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது அது டேஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கும். சைடிஷ் அப்பெல்லாம் வச்சுக்கிட்டாலும் சரி, எதை வச்சுக்கிட்டாலும் சரி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட்டு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.